நேத்து நைட்டு கண்டிப்பா நீங்க லேப்டாப்பையோ இல்ல புக்கையோ திறந்து வச்சுட்டு இன்னைக்கு எப்படியாவது ஒரு முக்கியமான சாப்டரை படிச்சு முடிக்கணும்னு நினைச்சிருப்பீங்க, கரெக்டா? ஆமா. இல்லனா அந்த புது ப்ராஜெக்ட் வேலைய ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு பெரிய பிளானோட உட்கார்ந்திருப்பாங்க. எக்ஸாக்ட்லி. ஆனா ரொம்ப டயர்டா இருக்கு, சரி மைண்ட கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நிமிஷம் சோஷியல் மீடியால ஒரு வீடியோ பார்க்கலான்னு போன கையில எடுத்திருப்பீங்க. அந்த ஒரு வீடியோன்றது எப்பவுமே ஒரு பெரிய பொய் இல்லையா? கண்டிப்பா. ஒரே ஒரு வீடியோ தான் உங்க பிரெயின் உங்களுக்கு ஒரு சத்தியமே பண்ணிருக்கும். ஆனா திரும்பி டைம் பார்க்கும்போது 1 மணி நேரம் அப்படியே மாயமா மறைஞ்சு போயிருக்கும். அந்த 1 மணி நேரம் போனது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியும் உங்க மேலேயே ஒரு செம்ம கோவமும் வந்திருக்கும். நான் சொல்றது உண்மைதானே? அம்மா, வேலை அப்புறம் படிப்புன்னு ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கிற பிஸியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்பவே பரிச்சயமான ஒரு விஷயம் தான். ஸோ இந்த டீப் டைவ் எபிசோடுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த 1 மணி நேரம் எப்படி காணாம போச்சுன்றதை விட அந்த டைம்க்கு அப்புறம் உங்ககிட்ட இருந்த கொஞ்ச நெஞ்ச எனர்ஜியும் எப்படி ட்ரெயின் ஆச்சுன்றது தான் இங்க முக்கியம். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நேரத்தை ஒரு தண்ணி பாட்டிலா கற்பனை பண்ணிக்கோங்க. ஓகே, தண்ணி பாட்டில். ஆமா, உங்களுக்கு ரொம்ப தாகமா இருக்கும்போது அந்த தண்ணிய தெரியாம தரையில கொட்டிட்டீங்கன்னா திரும்ப அதை அள்ளி குடிக்க முடியுமா? முடியாதுல்ல. டைம் அப்படிங்கறதும் எக்ஸாக்ட்லி அதே மாதிரி தான். கரெக்ட். தரையில கொட்டின தண்ணியை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த தண்ணியை எப்படி சேவ் பண்றது, நமக்கு தெரியாமலே அது எப்படி லீக் ஆகுது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நாம ரொம்ப டீப்பா பேச போறோம். எக்ஸாக்ட்லி. இந்த வேலை படிப்புன்னு 2 குதிரையில சவாரி பண்ற பிஸியான ஆட்களுக்கான ஒரு ஸ்பெஷலான டிஸ்கஷன் தான் இது. ஆமா ஆமா. இன்னைக்கு நாம எடுத்திருக்கிற சோர்ஸ் டே டு டே லைஃப்ல இங்கிலீஷ் எப்படி ஈஸியா கத்துக்கிறது அப்படிங்கறத பத்தின ஒரு பாட்காஸ்ட். ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவங்க சொன்ன ஐடியாஸ் வெறும் லாங்குவேஜ் கத்துக்க மட்டும் இல்ல. ஆமா, அது டைம் மேனேஜ்மெண்ட் அப்புறம் பிரெயின் எப்படி வேலை செய்யுதுங்கறத பத்தின ஒரு சூப்பரான அனாலிசிஸ். எக்ஸாக்ட்லி. எனக்கெல்லாம் படிக்க டைமே இல்ல அப்படின்னு சொல்ற அந்த மாயை உடைக்கிறது தான் இந்த டீப் டைவோட மெயின் மிஷன். வாங்க இத கொஞ்சம் டீப்பா அலசுறோம். டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நாம பண்ற ஒரு பெரிய தப்ப பத்தி பேசியே ஆகணும். பலரும் பண்ற ஃபர்ஸ்ட் தப்பு இன்னைக்கு நான் 2 மணி நேரம் தொடர்ந்து படிப்பேன் அப்படின்னு ஒரு ரொம்ப வேகான, அதாவது தெளிவே இல்லாத ஒரு பிளான் போடுறது தான். வேகான பிளான் அப்படின்னா? நம்ம சோர்சஸ் இத ரொம்ப ஸ்ட்ராங்கா கிரிட்டிசைஸ் பண்றாங்க. இத புரிஞ்சுக்க ஒரு காரோட ஜிபிஎஸ் சிஸ்டமை நாம எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஜிபிஎஸ்ஸா? லைக் கூகுள் மேப்ஸ் மாதிரி சொல்றீங்களா? ஆமா, அதேதான். இப்ப நீங்க கார்ல ஏறி உட்காந்து ஜிபிஎஸ்ல எந்த ஒரு ஸ்பெசிபிக் அட்ரஸும் போடாம சும்மா நான் இன்னைக்கு டிராவல் பண்ண போறேன்னு மட்டும் முடிவு பண்ணிட்டு வண்டி எடுத்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? சும்மா ரோட்ல சுத்திட்டே இருக்க வேண்டியதுதான். கரெக்ட். பல தெருக்கள்ல நீங்க வட்டம் அடிச்சுட்டே இருப்பீங்க. ஃபைனலா உங்க பெட்ரோலும் வேஸ்ட் ஆகும், டைமும் வேஸ்ட் ஆகும். ஆனா எந்த டெஸ்டினேஷனும் போய் சேர மாட்டீங்க. ஓஹோ, சோ தெளிவில்லாத பிளானும் இது மாதிரி தானா? எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு நான் படிப்பேன் இல்ல நான் வேலை செய்வேன்னு சொல்றது ஜிபிஎஸ்ல அட்ரஸ் போடாம வண்டியை ஸ்டார்ட் பண்றதுக்கு சமம். அதாவது நம்ம பிரெயினுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான கமாண்ட்ஸ் தேவைன்னு சொல்றீங்க. ஆனா இங்க எனக்கு ஒரு டவுட் வருது. என்ன டவுட் சொல்லுங்க? நம்ம சோர்சஸ்ல பெரிய பெரிய கோல் வேணான்னு சொல்றாங்க. அதுக்கு பதிலா உங்க நாள் முழுவதையும் வெறும் 15 நிமிஷம் பிளாக்ஸா, அதாவது 15 மினிட் பிளாக்ஸா பிரிச்சுக்க சொல்றாங்க. 1 நிமிஷம் 15 நிமிஷங்கிறது ரொம்ப கம்மியான டைம் இல்லையா? நிறைய பேருக்கு இந்த கேள்வி வரும். ஏன்னா நம்ம எப்பவுமே டீப் ஒர்க், அதாவது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம பல மணி நேரம் உட்காந்து படிக்கணும் தானே கேள்விப்பட்டிருக்கோம். இந்த வெறும் 15 நிமிஷத்தை வச்சு உண்மையாவே என்ன சாதிச்சிட முடியும்? இது ஒரு சூப்பரான கேள்வி. மேலோட்டமா பாக்குறப்ப 15 நிமிஷங்கிறது ரொம்ப சின்னதா தெரியும். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற நியூரோ சயின்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். நியூரோ சயின்ஸ் பிரெயின் சம்பந்தப்பட்டதா? ஆமா. இப்ப நீங்க ஆபீஸ்ல இருந்தோ இல்ல காலேஜ்ல இருந்தோ ரொம்ப டயர்டா வீட்டுக்கு வரீங்க. அப்போ இன்னைக்கு நான் 2 மணி நேரம் படிக்கணும் அப்படின்னு நினைச்சா உங்க மூளையில இருக்கிற அமிக்டாலா அப்படிங்கிற ஒரு பகுதி அது ஒரு பெரிய த்ரெட்டா, அதாவது அச்சுறுத்தலா பாக்கும். அச்சுறுத்தலா? ஒரு நிமிஷம், நம்ம பிரெயின் ஏன் படிக்கிறத ஒரு அச்சுறுத்தலா நினைக்கணும்? ஏன்னா பிரெயின் எப்பவுமே எனர்ஜியை சேவ் பண்ண தான் ட்ரை பண்ணும். 2 மணி நேரம் தொடர்ந்து கஷ்டப்பட்டு வேலை செய்யறது மூளைக்கு ஒரு பெரிய பாரம். சோ அந்த பாரத்துல இருந்து உங்களை காப்பாத்த மூளை உடனே ஒரு எஸ்கேப் ரூட்டை தேடும். ஆஹா, அந்த எஸ்கேப் ரூட் தான் சோஷியல் மீடியாவா? எக்ஸாக்ட்லி. அந்த ஒரே ஒரு வீடியோ மட்டும் பார்க்கலாங்கிற தாட் அங்க இருந்து தான் வருது. சைக்காலஜில இத ஆக்டிவேஷன் எனர்ஜி, அதாவது ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ண தேவையான எனர்ஜின்னு சொல்லுவாங்க. சோ 2 மணி நேரம் வேலைக்கு அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி ரொம்ப அதிகமா தேவைப்படும் இல்லையா? ஆமா. ஆனா அதுவே உங்க பிளானை வெறும் 15 நிமிஷம் தான் மாத்தும் போது பிரெயின் அது ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்காது. அதுக்கான ஸ்டார்டிங் எனர்ஜி ரொம்ப ரொம்ப கம்மி. ஓஹோ, அப்ப நம்ம பிரெயினை நாமளே ஏமாத்துறோம்னு சொல்லுங்க.
பயப்படாத, வெறும் 15 நிமிஷம் தான் உன்னால வாங்க போறேன்னு பிரெயினை சமாதானப்படுத்துறோம். அப்படிதானே? கரெக்டா புரிஞ்சிட்டீங்க. ஒரு டெய்லி ஷெட்யூல் எப்படி உருவாக்குறதுன்னு நம்ம சோர்சஸ்ல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அந்த 15 நிமிஷத்தை கூட ஒரே வேலையா செய்யாம அதையும் நாம பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? லைக் 10 நிமிஷம் நீங்க படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் ரிலேட்டடா ஒரு ஆடியோ இல்ல பாட்காஸ்ட் கேட்கறது, அடுத்த 5 நிமிஷம் ஏதோ ஒரு புக்கோட ஒரு பேஜை மட்டும் படிக்கிறது. இந்த மாதிரி குட்டி குட்டி டாஸ்கா பிரிக்கும் போது எந்த ரெசிஸ்டன்ஸும் இல்லாம நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. சூப்பர் ஐடியா. இங்க நான் இன்னொரு சைக்காலஜி கான்செப்டையும் ஆட் பண்ண விரும்புறேன். சைகார்னிக் எஃபெக்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, தெரியுமா? ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது நாம ஒரு வேலையை ஆரம்பிச்சுட்டு அதை முழுசா முடிக்காம விட்டா அது நம்ம மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். இந்த 15 நிமிஷம் பிளாக்ஸும் அதான் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். 15 நிமிஷம் படிச்சுட்டு புக்கை மூடினாலும் மூளை அதோட கண்டினியூவேஷனை தேடிட்டே இருக்கும். எக்ஸாக்ட்லி. இது அடுத்தடுத்த நாளும் உங்களை ஆட்டோமேட்டிக்கா படிக்க வச்சிடும் இல்லையா? ஆமா. இந்த மாதிரி சின்ன சின்ன வெற்றிகள் மூளையில டோபமைனை ரிலீஸ் பண்ணும். இது உங்களை அறியாமலேயே ஒரு நல்ல லேர்னிங் சைக்கிள் கூட உங்களை கூட்டிட்டு போயிடும். சரி, இந்த 15 மினிட் பிளாக்ஸுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் எனக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு. ஆனா பிராக்டிக்கலா யோசிச்சு பார்ப்போம். சொல்லுங்க. வேலை, காலேஜ், டிராவல்னு மூச்சு விட கூட டைம் இல்லாம ஓடுற ஒரு பிஸியான நாள்ல அந்த 15 நிமிஷத்தை நான் எங்க போய் தேடுறது? எனக்கென்று தனியா ஒரு டேபிள், சேரு, சைலண்டான ரூம் எல்லாம் கிடைக்கவே கிடைக்காதே. உண்மைதான். இதுக்கு தான் நம்ம சோர்சஸ்ல ஒரு செம்மையான கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்தது. பாக்கெட் டைம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தான் அது. பாக்கெட் டைமா? கேட்கவே ரொம்ப கேட்சியா இருக்கே. ஆமா, பாக்கெட் டைம்ங்கிறது ஒரு சூப்பரான மெட்டஃபர். டைம் காயின்ஸ் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு நாள் ஃபுல்லா உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம கிடைக்கிற அந்த 2 மணி நேரம் இருக்குல்ல, அது ஒரு பெரிய ரூபாய் நோட்டு மாதிரி. ஓகே, அப்போ அந்த 5 நிமிஷம் 7 நிமிஷம்லாம், அந்த 3 நிமிஷம் 5 நிமிஷம்ங்கிற கேப் எல்லாம் உங்க பாக்கெட்ல சும்மா கிடக்கிற சில்லறை காசுகள் மாதிரி. ஓ, லைக் பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ற அந்த 5 நிமிஷம், அப்புறம் கேப்ல போற அந்த 10 நிமிஷம், இல்லனா காஃபி ஷாப்ல கியூல நிக்கிற அந்த 3 நிமிஷம், இதெல்லாம் தான் அந்த பாக்கெட் டைமா? எக்ஸாக்ட்லி. ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, என்கிட்ட பெரிய ரூபாய் நோட்டு இல்ல, அதாவது கண்டினியூஸா படிக்க டைம் இல்ல, அதனால இந்த சில்லறை காசை வச்சு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நினைச்சு அந்த பாக்கெட் டைமை அப்படியே தூக்கி போட்டுடுறாங்க. அட ஆமாங்க, இதை பத்தி நம்ம சோர்ஸ்ல ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் இருந்தது. 2 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு வேலைக்கு போற ஒரு ரொம்ப பிஸியான அம்மாவோட கடை அது. அது ரொம்ப நியாயமான ஒரு ஸ்ட்ரகிள் தான். ஆனா அவங்க டிராவல் பண்ற டைம், அப்புறம் கிடைக்கிற அந்த குட்டி குட்டி பிரேக்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணாங்கிறது தான் நாம கத்துக்க வேண்டிய பாடம். அவங்க எப்படி ஷெட்யூல் போட்டாங்கன்னு நீங்களே சொல்லுங்களேன். அவங்க பஸ்ஸுக்கு நடந்து போற 5 நிமிஷம், லஞ்ச் டைம்ல கிடைக்கிற 10 நிமிஷம், தூங்குறதுக்கு முந்தின ஒரு 7 நிமிஷம்னு டிராவல்லையே ஒரு ஸ்டடி ரொட்டீனை கிரியேட் பண்ணிட்டாங்க. அந்த சின்ன கேப்ல தினமும் வெறும் 3 புது இங்கிலீஷ் வார்த்தைகளை மட்டும் அவங்க ரிவிஷன் பண்ணாங்க. பாத்தீங்களா, அந்த அம்மா தமக்கு கிடைக்காத 1 மணி நேரத்துக்காக வெயிட் பண்ணவே இல்ல. தன்கிட்ட இருந்த அந்த குட்டி குட்டி காயின்ஸை சேகரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆமா, தினமும் 3 வார்த்தைனா ஒரு வருஷத்துல கணக்கு பண்ணி பாருங்க, அது 1000 வார்த்தைக்கும் மேல வந்துடும். ஒரு புது லாங்குவேஜ சரளமா பேச அந்த வொக்காபுலரி போதுமானது. இது கேட்க சூப்பரா இருக்கு. ஆனா இங்க எனக்கு ஒரு முரண்பாடு தோணுது. ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல அவ்வளோ சத்தத்துக்கு நடுவுல, இல்லனா காஃபி ஷாப்ல கியூல நிக்கிற அந்த 3 நிமிஷத்துல எப்படி ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியும்? ஏன் அப்படி கேக்குறீங்க? ஏன்னா நான் கான்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங் பத்தி படிச்சிருக்கேன். அதாவது பிரெயினை மாத்தி மாத்தி வேற வேற சிச்சுவேஷனுக்கு அடாப்ட் பண்றது மூளை ரொம்ப சீக்கிரமா டயர்ட் ஆக்கிடும்னு சொல்லுவாங்களே. ஒரு நிமிஷம் பஸ் எப்போ வரும்னு பார்த்துட்டு அடுத்த நிமிஷமே பிசிக்ஸ் ஃபார்முலாவையோ இல்ல இங்கிலீஷ் கிராமரையோ பிரெயின் எப்படி டக்குன்னு புரிஞ்சுக்குமா என்ன? நீங்க கேக்குறது ரொம்பவே வேலிடான ஒரு பாயிண்ட். இங்க தான் நம்ம என்ன படிக்கிறோங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த பேக்கெட் டைம்ல உட்காந்து குவாண்டம் பிசிக்ஸ் மாதிரி ரொம்ப புதுசான கஷ்டமான டாபிக்கை ஆழமா எல்லாம் கத்துக்க முடியாது. ஆமா, அதுக்கு கண்டினியூஸான ஃபோக்கஸ் வேணும். கரெக்ட். ஆனா ஆல்ரெடி படிச்ச ஒரு ஃபார்முலாவை ரீகால் பண்றது, இல்லனா அந்த 3 புது வார்த்தைகளை மனப்பாடம் பண்றது, ஒரு பாட்காஸ்ட்டை திருப்பி கேட்கறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு அதிக காக்னிட்டிவ் லோட், அதாவது மூளைக்கு பெரிய பிரஷர் தேவைப்படாது. ஓ, எனக்கு புரியுது. இதை ஸ்பேஸ்ட் ரெப்பிட்டேஷன் இல்லனா ரிட்ரீவல் பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுவா? அதேதான். நம்ம மூளை ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப ரீகால் பண்ணி பார்க்கும்போது தான் அதோட நியூரல் பாத்வேஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. அப்போ பாக்கெட் டைம்ங்கிறது புதுசா உன்னை கத்துக்கிறதுக்கு இல்ல, ஆல்ரெடி கத்துக்கிட்டதை பிரெயின்ல ஆழமா ரெஜிஸ்டர் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. கரெக்டா? எக்ஸாக்ட்லி. இந்த மாதிரி ரிவிஷன் பண்றதுக்கு கான்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங் ஒரு பெரிய தடையாவே இருக்காது. சூப்பரான எக்ஸ்பிளனேஷன்.
நம்ம சும்மா குப்பையில போடுற இந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் காயின்ஸை ஒன்னா சேர்த்தா அது எவ்வளோ பெரிய பொக்கிஷமா மாறும்னு இப்போ ரொம்ப தெளிவா புரியுது. ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? இவ்ளோ கஷ்டப்பட்டு நம்ம தேடி எடுக்கிற இந்த பாக்கெட் டைமை நம்ம கிட்ட இருந்து புடுங்கிறதுக்கே ஒரு பெரிய கேங் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம சோர்சஸ் அவங்கள டைம் தீவ்ஸ், அதாவது நேரத்திருடர்கள்னு ரொம்ப கரெக்டா சொல்றாங்க. ஓ ஆமா, நாம எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒரு மணி நேரம் மாயமா மறைஞ்சிடுச்சுன்னு பேசணும்ல, அது ஞாபகம் இருக்கா? நல்லாவே ஞாபகம் இருக்கு. அந்த சோஷியல் மீடியா தான் இன்னைக்கு உலகத்திலே இருக்கிற மிகப்பெரிய நேரத் திருடன். நம்ம டயர்டா இருக்கும்போது நம்ம மூளை கொஞ்சம் ரெஸ்ட் கேட்கும். நாமும் சோஷியல் மீடியால ஸ்க்ரோல் பண்றது தான் ரெஸ்ட்னு முழுசா நம்பிட்டு இருக்கோம். ஆனா அது உண்மை இல்ல. ஒரு நிமிஷம், அது ரெஸ்ட் இல்லையா? எனக்கு ரீல்ஸ் பார்க்கும்போது மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டா தானே இருக்கு. அதுதாங்க அங்க நடக்கிற மிகப்பெரிய ஏமாற்று வேலை. இந்த சோஷியல் மீடியா அல்காரிதம்ஸ் எல்லாமே உங்ககிட்ட இருந்து எப்படி டைமை திருடுறதுன்னு ரொம்ப கேர்ஃபுல்லா டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது நம்ம அட்டென்ஷனை புடிச்சு வைக்கிற மாதிரி சொல்றீங்களா? ஆனா நீங்க ஒவ்வொரு டைம் ஸ்டார்ட் பண்ணும் போதும் அடுத்து என்ன வீடியோ வரும்னு உங்களுக்கு தெரியாது. அது ஒரு ஸ்லாட் மெஷின், அதாவது ஒரு சூதாட்ட மெஷின் மாதிரி வேலை செய்யுது. இது என்ன பண்ணும்னா மூளையில டோபமைன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கும். ஓஹோ, அதனால தான் இன்னும் ஒரே ஒரு வீடியோ மட்டும் பார்க்கலான்னு பிரெயின் நம்ம கிட்ட அடம் பிடிக்குதா? கண்டிப்பா. இது மூளைக்கு எந்த ரெஸ்டும் கொடுக்கறதில்ல. மாறா பிரெயினை ரொம்ப ஸ்பீடா ஓட வச்சு அதுக்குள்ள இருக்கிற மொத்த எனர்ஜியும் உறிஞ்சி எடுத்துருது. ஆமாங்க, அதனால தான் 1 மணி நேரம் போன் பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு ஒரு பெரிய கில்ட் ஃபீலிங்கும் இன்னும் அதிகமா டயர்டாகிற ஃபீலிங்கும் வருது. கையில அள்ளுன மணல் அப்படியே வழுக்கிட்டு போற மாதிரி ஒரு ஃபீலிங் அது. கரெக்ட். ஆனா இதை எப்படி தடுத்து நிறுத்துறது? ஏன்னா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரச்சனை தான். ஆனாலும் இதுல இருந்து வெளியே வர்றது அவ்வளோ ஈஸியா இல்லையே. இதுக்கு தான் இன்டென்ஷனாலிட்டி, அதாவது பிளான் பண்ணி செயல்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சில மைக்ரோ ரூல்ஸை நமக்காக கிரியேட் பண்ணிக்கணும். மைக்ரோ ரூல்ஸா? லைக் என்ன மாதிரி ரூல்ஸ்? இப்போ வீட்டு கதவை பூட்டி திருடங்க உள்ள வராம நம்ம தடுக்கிறோம்ல, அதே மாதிரி நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ற அந்த 15 நிமிஷத்துக்கு உங்க போனை வேற ஒரு ரூம்ல கொண்டு போய் வச்சிடுறது ஒரு பெஸ்ட் ஐடியா. ஓ, அதாவது போனை எடுக்கிறதுக்கான கஷ்டத்தை, அந்த ஃப்ரிக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்றீங்க. யாராவது மெசேஜ் பண்ணிருக்காங்களான்னு பார்க்க நம்ம எழுந்து வேற ரூமுக்கு நடந்து போனோம்னா நம்ம பிரெயின் அது அவ்வளோ முக்கியம் இல்ல, அப்புறம் பார்த்துக்கலான்னு ரொம்ப சோம்பேறித்தனப்படும். கரெக்டா? பர்ஃபெக்ட். தப்பான விஷயங்களுக்கு நாம கஷ்டத்தை அதிகமாக்கணும், அதுவே சரியான விஷயங்களுக்கு கஷ்டத்தை குறைக்கணும். சூப்பர். படிக்கிறத ஒரு பெரிய தண்டனையா இல்ல ரொம்ப கஷ்டமான வேலையா பிரெயின் நினைக்காம இருக்க அதை நாம கொஞ்சம் கேமிஃபை பண்ணணும். அதாவது ஒரு கேம் மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தணும். எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா மாத்துறது? லைக் லெசன்ஸ் கேட்கும்போது உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் பேக்ரவுண்ட்ல கேட்கறது, இல்ல வீடியோஸ் பார்க்கும்போது சப்டைட்டில்ஸ் வச்சு பார்க்கறது. இந்த மாதிரி பிரெயினுக்கு ப்ரெஷர் தராத வகையில லேர்னிங் சுவாரஸ்யமா மாத்தணும். இது உங்களுக்கும் உங்க கோல்க்கும் நடுவுல இருக்கிற ஃப்ரிக்ஷனை ரொம்பவே குறைச்சிடும். கேட்கவே ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கு. 15 நிமிஷம் பிளாக்ஸா பிரிக்கிறோம், பாக்கெட் டைமை தேடி கண்டுபிடிக்கிறோம், நேர திருடங்க கிட்ட இருந்து போன வர ரூல்ல மறைச்சு வைக்கிறோம். எல்லாமே ஓகே. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். இப்படியே ஒரு நாளோட ஒவ்வொரு நிமிஷத்தையும் பஸ்ல போகும்போதும் கியூல நிக்கும் போதும் எப்ப பார்த்தாலும் படிப்புன்னு யூஸ் பண்ணிட்டே இருந்தா ஒரு கட்டத்துல நம்ம மூளை வெடிச்சு செதறிடாதா? நம்ம ஒன்னும் மிஷின் கிடையாதே, எப்படியும் செம்ம டயர்ட் ஆயிடுவோம்ல. அப்பாடா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் பிஸியான ஆட்கள் பண்ற மிகப்பெரிய தப்பு இதுதான். என்ன தப்பு? ஒரு நாளோட ஒவ்வொரு நிமிஷத்தையும் யூஸ்ஃபுல்லா மாத்தணுங்கிற அந்த வேகத்துல அவங்க ரெஸ்ட் எடுக்கிறத டைம் வேஸ்ட் பண்றதா தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா நிஜத்துல ஓய்வுங்கிறது நேர விரயமே கிடையாது. ஓ, அப்போ ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது தானா? கண்டிப்பா. இதை எக்ஸ்பிளைன் பண்ண நான் ஒரு கம்ப்யூட்டரோட ரேம் மெமரியை எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறேன். கம்ப்யூட்டர் ரேமா? இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே, சொல்லுங்க. உங்க லேப்டாப் இல்ல மொபைல்ல ரேம்ங்கிறது ஒரு டெம்பரவரி மெமரி. நீங்க நிறைய ஆப்ஸ் ஓபன் பண்ண அந்த ரேம் அப்படியே ஃபுல் ஆயிட்டே வரும். ஒரு கட்டத்துல ரேம் ஃபுல்லா நிரம்பிடுச்சுன்னா சிஸ்டம் ஹேங் ஆகிடும், இல்லைன்னா ஆப்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகிடும். பாத்திருக்கீங்களா? ஆமா, போன் அப்பப்போ ஹேங் ஆகுமே. நம்ம மனித மூளையில இருக்கிற ஹிப்போ கேம்பஸ் அப்படிங்கிற ஒரு பகுதியும் கிட்டத்தட்ட இந்த ரேம் மாதிரி தான் வேலை செய்யுது. ஓ, அப்போ நாம படிக்கிற புது இன்ஃபர்மேஷன் எல்லாம் இந்த ரேம்ல தான் ஃபர்ஸ்ட் சேவ் ஆகுதா? எக்ஸாக்ட்லி. நீங்க படிக்கிற புது விஷயங்கள், பாக்கெட் டைம்ல கத்துக்கிற புது வார்த்தைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் இந்த ஹிப்போ கேம்பஸ்ல தான் டெம்பரரியா ஸ்டோர் ஆகும். ஆனா இதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. சோ அந்த லிமிட் தாண்டிட்டா
நீங்க நாள் பூரா ரெஸ்டே இல்லாம இன்ஃபர்மேஷனை மூளைக்குள்ள அனுப்பிட்டே இருந்தா அந்த ரேம் ஒரு கட்டத்துல ஓவர்ஃப்ளோ ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்க என்ன படிச்சாலும் அது உள்ளேயே போகாது, பழசும் அழிஞ்சிடும். ஐயையோ, அப்படியானால் இந்த ரேமை எப்படி நம்ம கிளியர் பண்றது? அதை எப்படி பர்மனன்ட் மெமரிக்கு, அதாவது ஹார்ட் டிரைவுக்கு மாத்துறது? அங்கதான் ரெஸ்ட் அப்புறம் தூக்கம், இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. நீங்க வேலையை நிறுத்திட்டு சும்மா ரெஸ்ட் எடுக்கும்போதோ இல்ல நைட்டு நல்ல ஆழமா தூங்கும்போது தான் உங்க பிரெயின் ஹிப்போகேம்பஸ்ல இருக்கிற டேட்டாவை எடுத்து மூளையோட பெர்மனன்ட் மெமரியான நியோகார்டெக்ஸ், அதான் ஹார்ட் டிரைவ், அங்க மாத்தி எழுதுது. ஓஹோ, இந்த ப்ராசஸ்க்கு தான் மெமரி கன்சாலிடேஷன் அப்படின்னு பேரு. வாவ், இது எனக்கு சுத்தமா ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ். நான் எப்பவுமே சும்மா ரெஸ்ட் எடுத்தா ஒரு கில்ட் ஃபீலிங்ல தான் உட்காந்துருப்பேன். இன்னும் கொஞ்ச நேரம் உட்காந்து படிச்சிருக்கலாமோன்னு தோணும். ஆனா நீங்க சொல்றத பார்த்தா நான் தூங்கும் போதும் என் பிரெயின் எனக்காக பேக்ரவுண்ட்ல படிச்சுட்டு தான் இருக்கு, அப்படிதானே? 100% உண்மை. தூங்குறது இல்ல ரெஸ்ட் எடுக்கிறதுங்கிறது வேலையை ஸ்டாப் பண்றது இல்ல. அது லேர்னிங் ப்ராசஸோட ஒரு மிக முக்கியமான பாட்டு. மூளைக்கு அந்த டேட்டாவை சேவ் பண்ண நீங்க கொடுக்கற ஒரு டைம் அது. இது ரொம்ப செமையான கான்செப்ட். ஒரு வாட்டி நைட் எனக்கு ரொம்ப டயர்டா இருந்தப்போ ஒரு வேலையை எப்படியாவது முடிச்சிடணும்னு கஷ்டப்பட்டு 2 மணி நேரம் முடிச்சு செஞ்சேன். ஆனா அப்ப என் பிரெயினோட ரேம் ஃபுல்லா இருந்ததால நான் செஞ்ச வேலையில நிறைய தப்பு இருந்தது. அப்புறம் என்ன பண்ணீங்க? அடுத்த நாள் காலையில நல்லா தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் ரேம் எம்டியாவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவும் இருந்ததால அதே வேலையை வெறும் 30 நிமிஷத்துல ரொம்ப பெர்ஃபெக்ட்டா செஞ்சு முடிச்சிட்டேன். சூப்பர். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, வேலை, படிப்பு, அப்புறம் ரெஸ்ட், இது மூணுக்கும் நடுவுல இருக்கிற பேலன்ஸுங்கிறது ஏதோ ஒரு லக்ஸுரியான விஷயம் இல்ல. அது பிரெயினோட ஒரு பேசிக் சயின்டிஃபிக் நீடு. சரி, நாம இந்த டீப் டைவோட ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண விஷயங்களை ஒரு வாட்டி குவிக்கா சம்மரைஸ் பண்ணிடலாமா? கண்டிப்பா பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், 1 மணி நேரம் 2 மணி நேரம்னு பெரிய பெரிய வேகான பிளான்ஸை விட்டுட்டு பிரெயினோட அமிக்டாலாம ட்ரிகர் பண்ணாத மாதிரி ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான 15 நிமிஷ பிளாக்ஸை எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்தோம். இது வேலையை ஆரம்பிக்கிறதுக்கான அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியை குறைக்குது. ரெண்டாவது பாயிண்ட் வந்து, எப்ப பெரிய டைம் கிடைக்கணும் வெயிட் பண்ணாம பஸ்ல போகும்போது கியூல நிக்கும்போது கிடைக்கிற அந்த குட்டி குட்டி பாக்கெட் டைமை யூஸ் பண்ணி எப்படி ரிட்ரீவல் பிராக்டிஸ் பண்றதுன்னு பார்த்தோம். இது ஒரு பெரிய இம்பாக்டை உருவாக்கும். மூணாவது, சோஷியல் மீடியா எப்படி ஒரு பேக் ரெஸ்டா வந்து நம்ம டோபமைனை உறிஞ்சிட்டு போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதை தடுத்து நிறுத்த ஃபோன் மேல எப்படி ஃப்ரிக்ஷன் அதிகமாக்குறதுன்னு பார்த்தோம். அப்புறம் ஃபைனலா பிரெயினை ஒரு கம்ப்யூட்டர் ரேம் கூட கம்பேர் பண்ணோம். ரெஸ்ட் எடுக்கிறது டைம் வேஸ்ட் கிடையாது, அது தற்காலிக மெமரியிலேருந்து பெர்மனன்ட் மெமரிக்கு டேட்டாவை மாத்திர மெமரி கன்சாலிடேஷன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ப்ராசஸ்னு புரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு நீங்க இந்த பாட்காஸ்ட்டை கேட்டது கூட உங்களோட ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆமா, கண்டிப்பா. உங்களை நீங்களே ஒரு நல்ல கோச் மாதிரி கைட் பண்ணுங்க. ஒரு கோச் வந்து தப்ப சுட்டி காட்டுவாரு, ஆனா ஒருபோதும் உங்களை அசிங்கப்படுத்தி உங்க கான்ஃபிடன்ஸை உடைக்க மாட்டாரு. சோ உங்களுக்கு நீங்களே ஒரு எதிரியா இருக்காதீங்க. ரொம்ப ரொம்ப அருமையான வார்த்தைகள். இன்னைக்கு நாம டைமை எப்படி கரெக்டா மேனேஜ் பண்றதுங்கிறத பத்தி ரொம்ப டீப்பாவே பேசிட்டோம். ஆனா இந்த எபிசோட முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு புது தாட்டை விட்டுட்டு போக விரும்புறோம். சொல்லுங்க. நாம எப்பவுமே ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்கணும், ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப ப்ரொடக்டிவா இருக்கணும்னு தான் இந்த சொசைட்டி நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. அதனால தான் நம்ம பாக்கெட் டைமை கூட விடாம துரத்திட்டு இருக்கோம். ஆனா நெக்ஸ்ட் டைம் நீங்க ஒரு பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணும்போதோ இல்ல ஒரு காஃபி ஷாப்ல தனியா உட்கார்ந்திருக்கும் போதோ தயவு செஞ்சு உங்க போன் எடுக்காதீங்க. ஓ, போன் எடுக்க கூடாதா? ஆமா, போனும் எடுக்க வேண்டாம், படிப்பை பத்தியும் யோசிக்க வேண்டாம். வெறும் 5 நிமிஷத்துக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் மூளைக்குள்ள அனுப்பாம சும்மா அமைதியா இருங்க. டூயிங் absolutely nothing. இது கேட்கவே கொஞ்சம் கஷ்டமா ஃபீல் ஆகுது. பேஸ் பண்ண நமக்கு இருக்கிற அந்த பயம்தான். ரொம்ப ஆழமான ஒரு பாயிண்ட் இது. ஆமா, உங்க மூளையோட அந்த பதட்டத்தை நீங்க கவனிக்கிறது தான் உங்களை நீங்களே முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சோ இந்த தாட்டோட உங்களோட நேரமாகிய அந்த தண்ணியை உங்களோட நாலேஜ் தாக்கத்தை தீர்க்கவும் உங்க மூளைக்கு ஒரு உண்மையான ரெஸ்ட் கொடுக்கவும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நாங்க விடைபெறுறோம். கண்டிப்பா இன்னொரு சூப்பரான டீப் டைவ் எபிசோட்ல நம்ம மீட் பண்ணலாம். Until then, keep learning and take care.